நான் விபச்சாரர் இல்லை என எண்ணியிருந்தேன். ஆனால் அது தவறு. நான் எவருடனும் தவறான உறவில் ஒருபோதும் இருந்ததில்லை. எனவே விபச்சார பாவம் நான் செய்யவில்லை. எனக்குள்ளே சொல்லிக்கொள்வேன். ஆனால் அது தவறு என எனக்கு காட்டினார்கள். ஏனெனில் ஆண்கள் பார்க்க வேண்டும் என்றும் அவர்களது ஆசையை தூண்டும் விதமாகவும் என்மேல் மார்பு தெரியும்படியாகவும் நான் ஆடை அணிவேன். அவர்களை பாவம் செய்ய வைத்து விபச்சாரத்திற்கு தூண்டினேன். என் நண்பர்களிடம் சொல்வேன், ஊமையாக இருக்காதீர்கள். உங்கள் கணவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தால் நீங்களும் அவர்களுக்கு துரோகம் செய்யுங்கள். நானும் ஒரு வகையில் விபச்சாரராக இருந்தேன். அதை என்னால் மறுக்க முடியவில்லை. சமூக ஊடகங்களின் வழியாக சாத்தான் எவ்வாறு நம்மை அணுகுகிறான் என்பதை கடவுள் காண்பித்தார். நீ மகிழ்ச்சியாக வேண்டுமென்றால் யார் கூட வேண்டுமானாலும் உடல் உறவு கொள்ளலாம். ஆனால் கடவுளின் பார்வையில் அந்த உறவு அன்பு செயல் அல்ல. திருமண அருட்சாதன வாழ்வில் மட்டுமே அன்பு செயல் நடைபெறுகிறது. கடவுள் இன்பத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆனால் அது திருமண உறவில் மட்டுமே. திருமண அருட்சாதனம் முக்கியமானது. புதுமண தம்பதியர் இருவராக ஆலயத்திற்குள் சென்று மூவராக வெளியே வருகின்றனர். எவ்வாறெனில் திருமண அருட்சாதனத்தில் தூய நற்கருணையை உட்கொள்ளும் போது கடவுள் அவர்களுடைய இதயங்களோடு இணைகிறார். இறப்பால் மட்டுமே ஒரு திருமணத்தை பிரிக்க முடியும். ஒருவர் திருமணம் செய்ய முடிவு எடுக்கிற போது தன் வாழ்க்கை துணை யாரென்று அறிந்து கொள்ள தூய ஆவியாரை கேட்பதில்லை. மாறாக அவர் விருப்பம் போல யாரையாவது திருமணம் செய்கின்றார். யாராலும் திருமண உறவை பிரிக்க முடியாது. திருமணத்திற்கு எதிரான பாவம் மூவரு கடவுளுக்கு எதிரான பாவம். ஏனெனில் தந்தை, மகன், தூய ஆவியாரே அத்திருமண இணைப்புக்கு சாட்சியாக இருந்தனர். ஒரு தம்பதி திருமணம் முடிக்கும்போது தூய ஆவியாரின் நெருப்பு அவர்களின் உணவு மேஜையையும் படுக்கையையும் ஒளியேற்றுகின்றது. பெற்றோரிடம் கடவுள் கேட்கும் முதல் கேள்வி என்ன? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? அவர்களுக்கு கடவுளை கொடுத்தீர்களா? திருமணம் முடித்த அவர்கள், ஆம் ஆண்டவரே, அவர்களை உமக்கு அர்ப்பணித்தோம், உம்மையும் அவர்களுக்கு கொடுத்தோம். ஏனெனில் உம் தூய ஆவியாரின் நெருப்பால் ஒளியூட்டப்பட்ட அந்த தூய படுக்கையில் தான் குழந்தைகள் கருவானார்கள் என்று சொல்ல வேண்டும். சாத்தான் சமூக ஊடகம் மூலமாக இளையோரை அதிகமாக பாதிக்கிறான். 11 வயதிலேயே பாலுறவு கொள்ள துவங்குவது சரிதான், தவறொன்றும் இல்லை என்று தூண்டுகின்றான். தொடர்வோமா நண்பர்களே?